அது சாட்சனாக்குமே ஒரு நம்மள என்ன இவ்வளோ மட்டம் தட்டுறாங்க. ஆனால் பிக் பாஸ் நினச்சது வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவேன் நான். சாட்சனாவை வச்சு செஞ்சு விட்டாங்க. ஃபர்ஸ்ட் டேவே பாய்ஸ் டீமில் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா அங்கே அந்த அளவுக்கு நோட் பண்ணுறாங்க, அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்றத கண்காணிக்கிறதுக்காகவே ஒரு பையன் இருக்கான், ஜெஃப்ரின்ற பையன். இந்த மாதிரி தான் வந்து ஃபுல்லாகவே குழப்பமாகவே போயிட்டு இருந்தது. பார்க்குற நம்மலாம் மென்டல் ஹாஸ்பிட்டல் உட்காந்துருக்க மாதிரியே இருந்தது. லைவ் பார்க்குறவங்கலாம் ரொம்ப பாவம். அதாவது 50K பார்த்துட்டு இருந்தாங்க. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், அந்த இடத்துல வந்து ஒரு நியாயம், இப்போ ஜெஃப்ரி சைடு நியாயம் இருக்கு, 100 கொடுத்தது தப்பு தான், நியாயம் இருக்கு. ஆனால் அவன் நியாயத்துக்கு பேசுவாருன்றீங்க நீங்க. பொண்ணுக்காக தான் பேசுவார். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சிவகுமார் துப்பறிஞ்சு இங்கே சொன்ன அளவுக்கு கூட தர்ஷிகா ஒரு மண்ணியும் பண்ணல. ஓகே மேம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எலிமினேஷன் கேட்கலான்னு வந்தேன், அதுக்குள்ளே நீங்கள் தரிசையான்றீங்க. எனக்கு என்னவோ சாச்சனான்ற மாதிரி தான் தோணுது. ஆக்சுவலாக டபுள் எலெக்ஷன் வச்சு 2 பேரையும் தூங்கினாலும் சூப்பராக இருக்கும். ஒன்று விளையாடாது, ஒன்று ஓவராக பேசுது. பவித்ரா சூப்பர் பெர்ஃபார்மங்க, அதை சொல்ல மறந்துட்டேங்க நான். பவித்ரா பெஸ்ட் 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 பெஸ்ட். ரிஃப்ளெக்ட் நேயர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பிக் பாஸ் ரிவ்யூவில் டே 47 இருக்கோம். ஸோ இன்றைக்கும் நம்ம கூட பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஸோ வந்து ராஜா ராணி டாஸ்க். ஸோ நம்மளுக்கு வந்து ராஜா ராணி டாஸ்க்குன்னதுமே போன எபிசோட் போன சீசன் ஞாபகம் வந்தாலும் இந்த சீசன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளே பண்ணாங்க. பட் பாய்ஸ் டீம் இதில் வந்து பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம்னு வேறு பிரிச்சுட்டாங்க. ராஜா தனி, ராணி தனி, அந்த மாதிரி பிரிச்சுட்டாங்க. 2 நாடாக பிரிச்சுட்டாங்க. வந்து சரி அப்படியாவது அடிச்சுக்கிட்டோம், ஏதாவது நல்லா ஒரு கண்டென்ட் கொடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்காக இது பண்ணாங்க. பட் அப்பயுமே வந்து அவன் எதுக்கு எடுத்தாலும் இந்த பர்சனல் டார்கெட்டு, பர்சனல் விஷயங்கள், டாஸ்க்கு பண்ணலை, இது பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் இன்னுமுமே வந்து அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்கு. ஸோ வந்து முந்தின எடுத்து பார்த்தோங்கன்னா வந்து ஒன்று ஒன்றா வந்து டாஸ்க் கொடுத்துட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செங்கோல் தேடிட்டு அதை ஒரு ப்ளே பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த கைவினை பொருட்கள்லாம் செய்ய சொன்னாங்க. ஸோ அந்த கைவினை பொருட்கள் செய்ய சொன்னதில் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னென்னா வந்து மஞ்சரி வந்து தான் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதில் வந்து முத்துக்குமரன் அந்த பாய்ஸ் டீம் அந்தவெல்லாம் செஞ்சு நிறைய இது இருந்தபோது ஸோ அதில் வந்து நிறைய வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வந்து நல்லா அப்படின்ற மாதிரி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ முத்துக்குமரன் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு, நீங்கள் அங்கே எத்தனை ரிஜெக்ட் பண்ணீங்கன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஸோ அங்கே வந்து ரிஜெக்டே பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்ததுனால அவர் வந்து சொல்கிறாரு, அதிலே தெரிஞ்சு நீங்கள் பயாஸ்டாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லோரும் பார்க்குறாங்க. இது எப்படி மேம் எடுத்துக்கிறீங்க? முதலில் தாங்களுக்கு இந்த டாஸ்க் என்னவென்று புரிந்ததா? சிறிதளவு புரிந்தது. சிறிதளவு புரிந்ததா? இன்ட்ரெஸ்ட் இருப்பவர்கள் அதை செய்வார்கள், இன்ட்ரெஸ்ட் இருப்பவர்கள் செய்வார்கள். இந்த மாதிரி தான் இந்த டாஸ்க் ஃபுல்லாகவே போயிட்டு இருந்தது. பாதி தமிழ், பாதி இங்கிலீஷ், பாதி தமிழ். சற்று டாஸ்க் செய்யவும் அந்த மாதிரி ஃபுல்லாக உங்களால் அந்த தமிழ் எடுத்துகிட்டு வர முடியாது. ஆனால் மேக்ஸிமம் வந்து இங்கிலீஷ் தமிழ் இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒன்றுமே புரியல. ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல, மஞ்சரி வந்து பயாஸ்டாக இருந்தாங்களா அப்படிங்கிறது. மஞ்சரி வந்து அவங்க டீமை ஆனால் அவங்க மட்டும் கணக்கு எடுத்துறது கிடையாது. இந்த சைடில் வந்து தீபக்கும் அவங்களும் கலந்து தான் ஒரு இது கொடுக்கணும், கணக்கு போட்டு தரணும் எவ்வளோ மார்க் அப்படிங்கிறது, பொற்காசுகள்ன்றது. அப்போது அப்படி வந்து அவங்க கணக்கு போடும்போது எனக்கு தெரிஞ்சு கேர்ள்ஸ் சைடில் ரொம்ப க்ரியேட்டிவாலாம் எதுவும் பண்ணல. பாய்ஸ் சைடில் வந்து ஒரு ராஜ்யத்தையே உருவாக்கி அதில் மக்கள், அரசர், அந்த அரண்மனை மாதிரிலாம் க்ரியேட் பண்ணது சூப்பர், நல்லா பண்ணாங்க, சூப்பராக பண்ணாங்க. ஆனால் இந்த சைடில் வந்து நிறைய பொருட்கள் வந்து காணாமல் போச்சு, பெட்டிக்குள்ளே ஒளிச்சு வச்சுட்டாங்க. அதை வந்து சீக்ரெட்டாக வந்து இங்கே சொல்கிறதுக்காக வந்தார், அவரும் மாட்டிக்கிட்டார், சிவகுமாரமா. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த பொருள் காணாமல் போச்சுன்றது நம்மளுக்கு தெரியல, நம்மளுக்கு காட்டவும் இல்லாத, உள்ளே ஒளிச்சு வச்சு டப்பா வைக்கிறது மட்டும் தான் காமிச்சாங்க தவிர்த்து என்ன பொருள்ன்றது தெரில. அது போக தான் இவங்க கணக்கு போடுறாங்க. ஒருவேளை அதை கண்டுபிடிச்சி எடுத்து வச்சதுக்கப்புறம் திருப்பி கணக்கு போட்டாங்கன்றது எபிசோடில் காட்டல. பட் நானுமே அன்றைக்கி லைவ் பார்க்கல சரியா, அதனால எனக்குமே அதை பற்றி தெரியாது. அப்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மேக்ஸிமம் நம்மளுடைய டீமுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்கணுன்ற மாதிரி தான் அவங்க பேசுகிறாங்க. ஆனால் அவங்க டீமுக்கு மார்க் சொல்ல வேண்டியது தீபக். அவர் நிலையாக நின்று சொன்னாருன்னா அங்கே வந்து என்ன வேணாலும் நடக்கும், ஃபெயிலாகவும் ஆகலாம், பாஸ் ஆகலாம், அந்த மாதிரி தான். ஸோ இந்த சைடில் வந்து இவங்களும் வந்து ஒரு பொருளுக்கும் வந்து இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொன்னது வந்து
மேக்ஸிமம் பார்க்க போனால் இந்த இந்த தளபதி இவங்களுக்கு தான் செய்வார், இந்த தளபதி இவங்களுக்கு தான் செய்வார் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே நிஜமாவே சொல்லணும்னா பாய்ஸ் டீமில் க்ரியேட்டிவாக நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. நிறைய அந்த வால் செஞ்சதாக இருக்கட்டும், அந்த வால் வைக்கிற அந்த ரவுண்டாக வைப்பாங்க இல்லையா, அது உள்ள வால் வைக்கிறதா இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. அவங்களால மேக்ஸிமம் என்ன ட்ரை பண்ணி எல்லாம் பண்ண முடியுமோ ரொம்ப க்ரியேட்டிவாக பண்ணாங்க. இந்த சைட்லேயும் வந்து கிரீடமாக இருக்கட்டும், விளக்காக இருக்கட்டும், இவங்க வந்து அந்த அரசாங்கத்தை தாண்டி இவங்க வந்து சின்ன சின்ன பொருளாக நிறைய செஞ்சாங்க. அம்மி அந்த மாதிரிலாம் நிறைய செஞ்சாங்க, வால் செஞ்சாங்க, அந்த மாதிரி செஞ்சாங்க. பட் இவங்க அளவுக்கு இவங்க யோசிக்கல. அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளும் இங்கே இல்லை யாரும் அவ்வளோவா. ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் நல்லா தான் பண்ணாங்க. பட் மஞ்சரி அவங்க டீமை காப்பாற்றணுன்றதுக்காக கொஞ்சம் பயாஸ்டாக நடந்துக்கிட்டாங்க தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நேற்றுலேருந்து பார்த்தோன்னா வந்து அதை நேற்று நைட்டு வந்து ஒரு பிளான் போகுது. ஆல்ரெடி வந்து ஜாக்லின் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மஞ்சரி வந்து பிளான் பண்ணுறாங்க, நம்ம இதில் அவங்களுக்கு காணாமல் போச்சுன்னா நம்மளுக்கு சந்தேகப்படுவாங்க, நம்மளது ஒரு 2 நம்மளே எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து பவித்ராட்ட பேசுகிறாங்க. இது சரியாக வருமா, அது ஏதாவது இதாகிட போகுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் எது இல்லை, நம்ம எடுத்து வச்சுக்கலாம், காலில் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பிளான் போடுறாங்க. பிளான் போட்டு அவங்க எடுத்து வச்சிடுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து காலைல வந்து ரயான் வந்து பார்த்துட்டு கேட்குறாரு, எப்படி காணாம போவோம், இது எப்படி காணாம போச்சு, நீங்கள் உங்கள் இதில் எடுத்துருந்தீங்கன்னா கொடுத்துருங்க, நாங்கள் எங்கள் இதில் எடுத்திருந்தோன்னா நாங்களும் கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் இவங்களாம் ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. யார், மஞ்சரி, ஜாக்லின், அதுக்கப்புறம் தர்ஷிகா, பவித்ரா எல்லாம் இருக்காங்க. சௌந்தர்யா வந்து சொல்கிறாங்க, கேமே ஆரம்பிக்கல, நீங்கள் ஏன் வந்து கொடுத்தீங்க, நீங்கள் எடுத்துருக்கவே கூடாது, பெல் அடிச்சதுக்கப்புறம் எடுத்திருந்தா சுவாரஸ்யமாக இருந்திருக்கும், நீங்கள் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே டாஸ்க்கே இல்லாதப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா அது எப்படி நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அது நல்லாவே இருக்காது, எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் மஞ்சரி யோசிச்சுட்டே ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஜாக்லின் என்ன பண்ணிட்டாங்க, ஓகே நம்ம கொடுத்துருவோம், நானே போய் வச்சிட்றேன்னு சொல்லிட்டு ஜாக்லின் போயிட்டு வச்சிட்டாங்க. அடுத்து மஞ்சரியும் போயிட்டு நான் கொடுத்துட்றேன், ஸோ வந்து இது வந்து கேமுக்குள்ளே கொண்டு வராதிங்க, ஸோ இது வந்து இப்படியே விட்டுறலாம், நீங்கள் கேட்டிங்க நான் கொடுத்துட்டோம் அப்படின்னு, இது வந்து கேமுக்குள்ளெலாம் எடுத்துகிட்டு வராதிங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப நேரம் அதை அந்த டைலாக் வந்து சொல்லிட்டே இருந்தாங்க. ஒரு 5-6 வாட்டி சொல்லிட்டாங்க, கேமுக்குள்ளே கொண்டு வந்துடாதீங்க, கேமுக்குள்ளே கொண்டு வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து சுவாரஸ்யம் நினச்சி பண்ணுறாங்களா, இது இல்லை என்ன நினச்சி இது பண்ணுறாங்கன்னே புரியல. இவங்க அதான் சொல்கிறேனே, கண்ணாம்பூச்சி இந்த சின்ன பசங்கள்லாம் விளையாடும்ல, அந்த மாதிரி தான் இவங்க விளையாடிட்டு இருந்தாங்க. கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால் அந்த செயின் எடுத்துகிட்டு போய் கொடுத்தது அது எல்லாமே ஓகே. செங்கோல் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். செங்கோல் வந்து நீங்கள் அதாவது டாஸ்க் பஸ்ஸர் அடித்ததுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு அங்கே போய் எடுத்ததாகவே இருக்கட்டும், உங்களுடைய செங்கோலை தான் நீங்கள் எடுத்தீங்க, சரி நியாயமாக நீங்கள் கொடுத்தீங்க, அவங்க அதுக்கேற்ற மாதிரி நியாயமாக நடந்துக்கிட்டாங்களா, ஏதாவது ஒரு விஷயத்தில் நடந்துக்கிட்டாங்க நியாயமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு இந்த இடத்துல வந்து மஞ்சரி இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பாதி படை தளபதியாக இருந்தாங்க, முக்கால்வாசி வந்து கேப்டனாக தான் இருந்தாங்க. முதல்ல ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அதை அப்ளை பண்ணுறதுக்குள்ளே அப்படியே சேஞ்ச் பண்ணுறாங்க, திருப்பி சொல்கிறாங்க, அப்ளை பண்ணுறதுக்குள்ளே சேஞ்ச் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய மாற்றிக்கிட்டே இருந்தாங்க அவங்க. அப்போது அவங்க டீமுக்குள்ளே இருக்கவங்களுக்கே வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது. சாதாரண தண்ணி விஷயமா இருக்கட்டும், பொதுவாகவே வந்து கோட்டை தாண்டி வர்றதுக்கு இப்போ டாஸ்கில் இருக்கோமே, அவங்க அந்த மாதிரி பண்ணலாமா கூடாதா, கேட்டுட்டு தான் வரணுமா, இல்லை இதுக்கு டாஸ்க்கு கொடுக்கணுமா இல்லையா, இதெல்லாம் வந்து இவங்க வெல் ப்ரிப்பேர்டாக பிளான் பண்ணலை கேர்ள்ஸ் டீமில். அது இவங்க சைடு வந்து கொஞ்சம் மைனஸாகவே தான் போயிட்டு இருந்தது, ஸ்டார்டிங்லேருந்தே மைனஸாக தான் போயிட்டு இருந்தது. அது இவங்களுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்தது. கொஞ்சம் போயிட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தால் கொஞ்சம் மைண்டு இரிட்டேட் ஆகிட்டே இருப்பாங்கன்றதுக்காக அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணாங்க பாய்ஸ். ஆனால் அவங்க பாய்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் இந்த கேமை வந்து கரெக்டாக விளையாடினாங்க. அவங்களுக்குள்ளே வந்து என்னதான் தனிப்பட்ட முறையில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் கேமுன்னு வரும்போது அந்த குரூப்பாக பண்ணுறாங்கல்ல, அது வந்து இந்த இடத்துல இந்த கேமில் வந்து பாய்ஸ் டீம் வந்து நல்லா பிளான் பண்ணி டீமாக தான் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் டீம் சூப்பராக விளையாடுனாங்க. கேர்ள்ஸ் டீம் வந்து இன்னும் பிளான் இல்லை, சரியான கோஆர்டினேஷன் இல்லை, திடீர்னு படைத்தளபதி மாற்றுறாங்க, திடீர்னு கேப்டன் ஆகுறாங்க. லாஸ்ட் வீக் அருணும் தான் இதை பண்ணார், கேப்டனாக மாறினார், திருப்பி இப்படி மாறினார். ஆனால் அந்த கேம்லேருந்து யாரும் வெளியில் வரா மாதிரி தோணலை. பட் இது வந்து கேர்ள்ஸ் டீமில் பாதி பேர் வெளியில் வரா மாதிரி தோணிட்டாங்க. எனக்கு என்ன, நான் தர்ஷிகா கிட்ட வந்து லவ்வில் தான் போகணுன்னே இல்லைங்க, உங்களையும் அவரையும் சமையல்காரங்களாம் போட்டாங்கன்னா லவ்வில் தான் நீங்கள் போகணுன்னு இல்லை, நீங்கள் லவ் கண்டென்ட் இந்த வீட்டில் கொடுக்க போகிறீங்கன்னு ஆயிடுச்சு. அப்போது உங்கள் டீமுக்காக விளையாடுங்க, விளையாடும் போதாவது உங்கள் டீமுக்காக விளையாடுங்க. நார்மலாக நீங்கள் டாஸ்க்கை தாண்டி நீங்கள் பேசுறது, நீங்கள் என்ன வேணால் பேசிக்கோங்க அவர் கூட, அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஒரு அதுலேயும் வந்து லவ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, இவங்க நாட்டுக்கு இவங்க பண்ணுற ஒரு தப்பு மாதிரி தான் அது தோணுச்சு. கடைசியாக முடிச்சுட்டு கூப்பிட்ட உடனே அங்கே போயிட்டாங்க, வாங்க அப்படின்னு கூப்பிட்டதுமே தர்ஷிகா போயிட்டாங்க. இவங்க வர்ஷினி எதுக்கு தான் போனாங்கன்னே தெரில, அவங்களும் போயிட்டாங்க. லாஸ்ட்டாக சிவா வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டார் சௌந்தர்யாவை. இது வந்து ஒரு நாட்டுக்கு செய்கிற துரோகம் மாதிரி.
கூடவே இருந்து அப்போ ராணிக்கு என்ன தோணும், கூடவே இருந்து நம்ம எல்லாரும் என்னை வந்து குழி பறிச்சுட்டாங்கன்ற மாதிரி தான் தோணும். பட் எனிவே டாஸ்க் எண்டில் அதை பண்ணாங்க. நடுவில் பண்ணியிருந்தா செமகாண்டா இருக்கும் ராணி. ஏற்கனவே 2 நாளாக செமகாண்டு இருக்குது. அதுக்கு என்னாச்சுன்னே தெரில. ஃபர்ஸ்ட் டேவும் அதுக்கு பாடின பாட்டு செம்மையாக இருந்தது. அதாவது டவுன் பண்ணுற மாதிரி, என்ன சொல்கிறது, அசிங்கப்படுத்துகிற மாதிரி, எதிர்நாட்டு எதிர்க்க சக்கரை அந்த சாங்கு. நேற்று பார்த்தீங்களா ஒரு டாஸ்க்கு, சாரி சாங்கு, என்னவோ சாங் ஆச்சு அது, சிரிச்சு சிரிச்சு வந்தா சாஷமா தேவி டோயா. ஐயோயோ பயங்கரமா இருந்தது அந்த சாங் எல்லாம். அது எபிசோட்ல போட்டாங்களா? ஆனா மார்னிங் பாடும் சிரிப்பா இருந்தது அது பாடும்போதே. அது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, அது என்னதான் காமெடியா இருந்தாலும் எதிர்நாட்டில் பார்க்கும்போது அது ரொம்ப என்ன இப்படி இருக்காங்களே, மட்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அது சாட்சனாக்குமே ஒரு நம்மள என்ன இவ்வளோ மட்டம் தட்டுறாங்க அப்படின்னு. ஆனால் பிக் பாஸ் நினச்சது வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவேன் நான். சாட்சனாவை வச்சு செஞ்சு விட்டாங்க, செமையாக வச்சு செஞ்சு விட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே நான் பார்க்கும்போது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு வந்த குழந்தை மாதிரி இருந்தாங்க 2 பேருமே. ராஜா ராணி முடியும் போதும் அப்படி தான் இருந்தாங்க. அவங்கள விட அவங்களுக்கு கீழே இருக்கிற ஒர்க்கு தான் வந்து இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் நிறைய இருந்தது, நிறைய ஒர்க் இருந்தது. இந்த சைடில் கோஆர்டினேஷன் இருந்தது பாய்ஸ் சைடில், இந்த சைடில் இல்லை. ஸோ மேக்ஸிமம் இந்த சைடில் பிளான் இல்லை, குரூப்பாக எதையுமே டிஸ்கஸ் பண்ணுறது இல்லை, கோஆர்டினேஷன் இல்லை, என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்றதே படைத்தளபதிக்கு தெரியல. இதனால் நிறைய, அதனால் மேக்ஸிமம் இவங்க இதனால் மட்டுமே தான் தோற்று போனாங்க. ஏன்னா அது காலையிலே வந்து சத்யா பேசிகிட்டு இருக்காரு, பாய்ஸ் டீம் பசங்க முத்துக்குமரன் அந்த விஷால் அவங்களாம் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, வந்து பாய்ஸ் டீம் வந்து செம்ம கோஆர்டினேஷனாக இருக்கும் மச்சான், கேர்ள்ஸ் டீம்லாம் வந்து அடிச்சிக்குதுங்க, அதுங்களுக்குள்ளேயே அடிச்சிக்குதுங்க மச்சான், பாய்ஸ் டீம் வேறு லெவல் கோஆர்டினேஷனில் பயங்கரமாக பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அது நம்மளுக்குமே தெரியுது உண்மை தான் அப்படின்ற மாதிரி. ஆமாம், எனக்கு என்னென்னா சுனிதா போனதுக்கப்புறம் அந்த கோஆர்டினேஷன் வந்து கம்மியாயிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். அண்ட் இதில் என்ன ஒரு மெயின் விஷயம் அப்படின்னா, ஜாக்லின் தான் வந்து சீக்ரெட்டாக வந்து பாய்ஸ் டீமுக்காக ஒர்க் பண்ணுறாங்க. அது என்ன சொல்லுவாங்க, ஸ்பை வேலை பார்க்குறாங்க. அது ஒருத்தரால் கூட கடைசி நாள் வரைக்கும் அவங்களே வாயை தந்து சொல்கிற வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல கேர்ள்ஸால். அந்த அளவுக்கு அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டேவே பாய்ஸ் டீமில் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா அங்கே அந்தளவுக்கு நோட் பண்ணுறாங்க, அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்றத கண்காணிக்கிறதுக்காகவே ஒரு பையன் இருக்கான், ஜெஃப்ரின்ற பையன். அவன் என்ன பண்ணுறான்னா, எங்கே போனாலும் யார் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க, யார் எதிர்நாட்டுக்கிட்ட பேசுகிறாங்க இல்லை அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஆனால் இங்கே தர்ஷிகா அழகாக இப்படி கையை வச்சு விஷால் கிட்ட பேசுது, விஷால் வந்து பேச. ஆனால் இவங்க 2 பேர் பேசிருக்காங்க, இங்கே பெரிய சண்டையே போயிட்டு இருக்கு வெளியில. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது ஏன் இவ எதிர்நாட்டுக்கிட்ட பேசுறா, ஒருவேளை இவ தான் நம்மளை பற்றி அங்கே சொல்லிட்டு இருக்காளோ, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காளோ அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு சென்ஸ் யாருக்குமே வரல. எல்லாம் ஒரு சண்டை நடந்தால் அங்கேயே எல்லாரும் கும்பல் சேர்ந்துடுறாங்க. அந்த மாதிரி பாய்ஸ் இருக்க மாட்டேங்கிறாங்க. 4 பேர் இங்கே பண்ணால் 2 பேர் அங்கே பாதுகாக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இருக்கணும். அந்த மாதிரி மேக்ஸிமம் இவங்க பண்ணாதனாலேயே தோற்று போயிட்டாங்க. கடைசியில் ஜாக்லின் சொல்லும்போது தான் அவங்களுக்கே தெரியும் ஜாக்லின்றது. பவித்ரானா அடி பாவி கூடியே இருந்தியடி, உன்னை வச்சுட்டு நான் எல்லாத்தையும் பேசுகிறேனேன்ற மாதிரிலாம் பவித்ரா சொன்னாங்க லைவ்ல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும். ஜாக்லினுக்கு கொடுத்த கேரக்டரை அவங்க கரெக்டாக பண்ணாங்க. அண்டு செம்மையாக ட்விஸ்ட் பண்ணாங்க ஜாக்லின். என்ன ட்விஸ்ட்னா, அவங்களுக்கு சீக்ரெட்டை சொல்கிறத தாண்டி அவங்க ஜெயிக்கணுன்றதுக்காக ஒரு ப்ளே பண்ணாங்க ஜாக்லின் வந்து. அவங்களோட ப்ளேவை கரெக்டாக பண்ணாங்க. பட் அவங்க டீம் தோற்று போகுதுன்றதை அவங்களே வந்து உணரலை அப்படி தான் சொல்லணும். நேற்று வந்து அந்த சேர் எடுத்துகிட்டு வந்த விஷயம் நடந்தது இல்லையா, அந்த பிளான் போட்டது தர்ஷிகா, அதை அப்ளை பண்ணது தர்ஷிகா, ராணி, அப்புறம் சௌந்தர்யா, இவங்க பவித்ரா, இவங்க 4 பேர் தான் சேரை தூக்கிட்டு வராங்க. அடுத்து நம்ம சேரை தூக்கிட்டோம், நம்ம பொருளை கை வச்சிருவாங்கிறதுக்காக எல்லா பொருளையும் எடுத்து நகையிலேருந்து எல்லாத்தையும், வால் நகை எல்லாத்தையும் எடுத்து உள்ளே ஒழிச்சு வைக்கிறாங்க. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஜாக்லின் ஒரு விஷயத்த தொடங்குறாங்க. அவங்க இல்லாதப்ப நீங்கள் எடுத்துட்டீங்க, இப்போ அவங்க வந்து அது ஒரு பெரிய கலவரமாக ஆக்கினாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அது வந்து ரொம்ப தப்பு. அவங்க இருக்கும்போது நம்ம விளையாடணும், எதிர்க்க விளையாடணும், அவங்க முதுகுக்கு பின்னால் விளையாடக்கூடாதுன்ற மாதிரி ட்விஸ்ட் பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் வந்து ஜெஃப்ரி வந்து எடுக்கட்டும், ஏன்னா இவங்களை அதாவது ஜெஃப்ரியும் விஷாலையும் விட்டுட்டு தான் அவங்க டாஸ்க் போயிருக்காங்க உள்ள. அப்படி இருக்கும்போது பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க. அவங்க எடுக்கிறத நீ பார்த்துக்கிட்டுறதுக்கு இல்லை. அந்த இடத்துல ஜெஃப்ரி பண்ணது தப்பு. ஆனால் அதை ஸ்மார்ட் மூவ் பண்ணி மாற்றி விட்டது ஜாக்லின். பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து ஒரு சைடு வந்து மஞ்சரி வந்து ட்ரிகர் ஆகிட்டு நம்ம இப்போ கேப்டனாக இருக்கணுமா இல்லை தளபதியாக இருக்கணுமா? கேப்டனாக இருக்கணும்னா நம்ம வந்து எடுத்த பொருளை வச்சிடணும், ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பிக் பாஸோடது, எந்த விதத்துலையும் உடஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம எடுத்து வச்சிடணும். ஏன்னா வந்தால் அடிதடி மாதிரி வந்து கதவு உடச்சிட்டாங்கன்னா நம்ம மேலே வந்துடும். கேப்டனாக வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்பாங்கிறதுக்காக
அவங்க என்ன பண்ணுறாங்க, இது தயவு செஞ்சு விளையாட்டுக்குன்னு நினச்சி நான் வேண்டாம் எடுத்துகிட்டு போய் வச்சிருங்கன்றாங்க. அவ்வளோ அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து உள்ளே வச்சுட்டு திருப்பி எடுத்துகிட்டு போய் வைக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம். ஸோ மேக்ஸிமம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பேசினாங்க, ஆனால் கட்டுப்படுத்த முடியல. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எடுத்தவங்களே வந்து இது எடுக்கும் போதே நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அப்பயே எடுத்துக்க மாட்டோம்ல அப்படின்ற மாதிரி தர்ஷிகா சொல்கிறாங்க ஜாக்லின் கிட்ட. நீங்கள் எடுக்கிறதுக்கு தான் போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் நார்மலாக போனீங்கன்னு நினச்சா ஆனால் நீங்கள் சேர் தூக்கிட்டு வரீங்க அப்படின்ட்டாங்க. ஒரு ஒரு கரெக்டான ஒர்க்கை வந்து திருப்பி அதே இடத்துல வச்சு அவங்க வரத்துக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிச்சு. என்ன நடந்தது, திருப்பி என்ன வச்சாங்க, எல்லாமே முடிஞ்சிச்சு. நடுவில் ஜெஃப்ரி வந்து அவ்வளோ பேசுகிறான், விடு எடுக்கட்டும் விடு. அவங்க வந்து அவங்களுடைய இதுவை பார்த்து இவர் வந்து வீரர் விஷால் வீரர் வந்து என்ன பண்ணாருன்னா, கண்ணாடியில் துணியை இறுக்கி கட்டி வச்சுட்டார். 2 டோருக்கும் இல்லை அந்த இரும்பு இதில் வந்து கட்டி வச்சுட்டாரு. ஏன்னா லேடிஸ் வந்து எடுத்துருவாங்களாம், இவரால் சமாளிக்க முடியாது. அதனால இவர் மூடிட்டு உள்ளேயே நின்ட்டாரு. வெளியில காவல் காக்கிறவர் வந்து இவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு, எடுக்கட்டும் என்ன எடுக்கட்டும், ஏதோ ஒரு வார்த்தை சொன்னார், சப்பாத்தி விழுமோ ஏதோ சொன்னார். அது எதுக்காக அந்த வேர்டு யூஸ் பண்ணாருன்னு தெரியல, ஆனால் சொன்னார். இவங்க எல்லாம் பண்ணாங்கல்ல, அந்த பிளேவெல்லாம் பார்த்துட்டு ஜாக்லின் பண்ணது தான் வந்து எனக்கு என்னவோ ஒரு பிளே மாதிரி தெரிஞ்சுது. அந்த இடத்துல பாய்ஸ் டீமுக்காக இவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் கேர்ள்ஸ் டீம் பொறுத்த வரைக்கும் அப்படியே எல்லாம் நீ பண்ண அப்படி விலகிடுறாங்க. ஒரு பொறுப்பு ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, பொறுப்பு ஏற்று அங்கே நிற்க மாட்டேங்கிறாங்க. இப்போ மஞ்சரி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கேப்டனாக யோசிக்கணுமா படைத்தளபதியாக யோசிக்கணுமான்றாங்க. பவித்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் போல்டாக டிசிஷன் எடுத்தது வந்து சாச்சனா தான். சாச்சனா சொல்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன், என்ன வேணாலும் பிரச்சனை இருக்கு, நான் பார்த்துக்கிறேன். அதுதான் பிளே. அவங்க கரெக்டான ஒரு வார்த்தை சொன்னாங்க, எதிரிகளில் வந்து அசந்திருக்கிற நேரமா பார்த்து தான் நம்ம எடுக்கிறோம், அது நம்மளுடைய சாமர்த்தியம். காவலுக்கு நிக்கிறது வந்து அதை வந்து காவல் காத்து நின்று இருக்கணும், அவர் அங்கே இல்லாதனால தான் நம்ம எடுத்தோம், அது அவரோட தப்பு. வந்து அவரை கேட்டுப்பாங்க, நீங்க எடுங்கன்றாங்க. அது கரெக்டான வேல்யூவான பாயிண்ட். பட் இந்த கேர்ள்ஸ் வந்து முட்டாள்தனமா யோசிச்சு அது இவங்க ட்விஸ்ட் பண்ணி விட்டதுனால சில பேர் நம்ம திட்டுவாங்க, அதாவது எல்லாம் சாட்டர்டேக்கு போயிட்டாங்க, நம்ம திட்டு வாங்கக்கூடாது. இப்போதான் திட்டு வாங்குவாங்க பாருங்க. இப்போ கண்டிப்பாக வந்து டேடி கேட்பாரு, என் பொண்ணு தான் சொல்லுச்சே சேரை எடுத்தா நான் பேசிக்கிறேன், நீங்க ஏன் எடுத்து திருப்பி எதுக்கு எடுத்துட்டு போய் வச்சிங்க, அது ஒரு நல்ல பிளேவா இருந்திருக்குமே, அதை ஏன் நீங்க பிளே பண்ணல அப்படின்ற மாதிரி அவர் கேட்பார். என்னை பொறுத்த வரைக்குமே அது நல்ல பிளே தான். ஏன்னா இப்போ கேம்குள்ளே தான் இருக்காங்க, பஸர் அடிச்சு தான் இருக்காங்க. அங்கே காவலாளி வந்து அனாவசியமாக தேவையில்லாமல் வேஸ்ட்டாக நின்றுட்டு இருக்காப்புல, எடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா திருப்பி ரிட்டர்ன் வர அட்டாக் வந்து இவங்க ஃபேஸ் பண்ணணுன்ற ஒரே காரணத்துக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேணான்றாங்க, மாற்றி முடிவெடுக்கிறாங்க. இது முதலியே தெளிவாக எடுக்கிறதுக்கு முன்னாலேயே பேசிட்டு இதெல்லாம் நடக்கும், திருப்பி ரிட்டர்ன் வரும், இந்த மாதிரிலாம் இவங்க கலந்து ஆலோசித்து இதை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்படி பண்ணியிருந்தா சாச்சனா சொன்னது 100% நல்லா இருந்திருக்கும், இன்னும் கேம் சூப்பராக மூவ் ஆயிருக்கும். பிக் பாஸ் வெயிட் பண்ணியிருப்பாரு. 4 படி ஏறிட்டாங்க, 3வது படி ஏறிட்டாங்க, இன்னும் 2 படி தான். 2 படியில் ஒரு படிக்கான டாஸ்க் தான் உள்ளே போயிட்டு இருக்கு, இன்னொரு படிக்கான டாஸ்க் வந்து டைமிங்கு. ஸோ 2 படி தான். இவங்க மட்டும் அந்த ராஜாவோட சேரை தூக்கி இருந்தாங்கன்னா அரசரோட அரியாசனமே இல்லை, அவர் எப்படி அந்த அரியாசனம் ஏறுவாருன்ற மாதிரி கேம் வேற மாதிரி மாறி இருக்கும், இன்னும் சூப்பராக போயிருக்கும். இந்த பல்லக்க வச்சு அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணாங்களே பாய்ஸ் வந்து, 2த்துக்கும் சமமானது தான், அதையும் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். இவங்க தேவையில்லாமல் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணி சாரி கேளுங்க, எல்லாத்துக்கும் சாரி கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ராஜா வாழ்கன்னு சொல்லணும், இந்த மாதிரிலாம் வந்து எதிரணி சொல்லணும் அப்படின்னு நினச்சி பயங்கர வன்மத்தை காட்டின தீபக்லாம் வந்து யார் பேசினாலும் வன்மம் தான், அப்படியே தெறிக்க விட்டார் வன்மத்தை இந்த வாரம். அதே மாதிரி ஆப்போசிட்ல இருந்து மஞ்சரியால சமாளிக்கவே முடியல. ஒரு டைம் கேப்டனா பேசுறாங்க, ஒரு டைம் படை தளபதியா பேசுறாங்க, அவங்களால சமாளிக்கவே முடியல. அந்த அளவுக்கு ப்ரெஷர். இந்த சைட்ல ராணியும் கோஆர்டினேஷன்ல இல்லை. அவங்க கூட ஒரு கட்டத்துல ராணி என்ன பண்ணாங்க, எனக்கு பல்லக்கே தேவையில்லைன்ட்டாங்க. எனக்கு தேவையே கிடையாதுடா, நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, மன்னிப்பு மட்டும் கேட்காதீங்க இங்க இருந்து அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு இது. நம்ம நாட்டுக்கு 2 நாட்டுக்கும் சரிசமமா இருக்க வேண்டியதை அவங்க நாட்டில் வச்சுக்கிட்டு நீங்க மன்னிப்பு கேட்டால் தான் கொடுப்போம்னா அது என்ன அர்த்தம்? நீங்க என்ன சொன்னீங்க, பல்லக்கு அங்க வெளியில இருந்து பொது இடத்துல இருந்து எடுத்துட்டு வரும்போது நாங்க வெயிட்டை தூக்கி பார்க்க போறோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா அது எபிசோட்லயே வரல. லைவ்ல வந்து அவங்க சொன்னது வெயிட்டை தூக்கி கொஞ்சம் நடந்து பார்க்குறோம், கரெக்டாக இருக்கான்னு, அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் பாய்ஸ். சரி ஓகே. அப்போ தான் சாச்சனா வெளில வராங்க, இவங்க தூக்கிட்டாங்க. இவங்க தூக்கின உடனே பாதி தூரம் வரும்போதே ஸ்டெப்ஸ் ஏறும்போதே, அந்த மெயின் டோரோட ஸ்டெப் ஏறும்போதே இங்கேருந்து மஞ்சரி சொல்கிறாங்க, நீங்கள் ராஜாவை விட்டுட்டு எனக்கு திருப்பி பல்லக்க கொடுக்கணும் அப்படின்றாங்க. யாருமே அதை காதில் வாங்கலை. ஏன்னா முத்துக்குமரன் வந்து ஆல்ரெடி தீபக் கிட்ட சொல்லிட்டாரு, நம்ம தூக்கி பார்க்கணுன்ற மாதிரி தூக்கி பார்த்து அப்படியே உள்ளே கொண்டு போயிடலாம் அப்படின்ட்டு. அதை வச்சு அவங்க ப்ளே பண்ணுறதை அப்போவே பிளான் பண்ணிட்டாங்க. பட் இவங்களுக்கு அது தெரியல.
அதை வந்து தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா வச்சிடுறாங்க, ராஜா இறங்கிடுறாரு. அதுக்கப்புறம் ரஞ்சித்தும் சிவாவும் அதை எடுத்துகிட்டு போய் நடுமதியில் வைக்கிறதுக்கு அவர் வந்து வேங்க சாமி இதை வச்சு தான் ப்ளே பண்ணணும் அப்படின்றார் தீபக். அப்போ அதை வச்சு ஒரு ப்ளே நடக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இங்கே வந்து டாஸ்க் பண்ணிவிட்டு இது பண்ணிட்டு போங்க அப்படிங்கும்போது மஞ்சரி என்ன சொல்கிறாங்கன்னா இது பொதுவானது, அது எப்படி நீங்கள் அங்கே இருக்கும்போது தான் பொது, இங்கே வந்துட்டு அது பொது கிடையாது அப்படின்ற மாதிரி. அங்கே என்ன சொன்னீங்க, தூக்கி பார்க்குறேன்னு நீங்கள் திருப்பி இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, திருப்பி கொடுங்கன்னா அங்கே இருக்கும்போதே நீங்கள் கேட்டுக்கணுன்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி தான் வந்து ஃபுல்லாகவே குழப்பமாகவே போயிட்டு இருந்தது. பார்க்குற நம்மலாம் மென்டல் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்க மாதிரியே இருந்தது. லைவ் பார்க்குறவங்கலாம் ரொம்ப பாவம். அது வரை 50K பார்த்துட்டு இருந்தாங்க. ஐயோ என்னடா இதை போய் பார்க்குறீங்க. நான்லாம் பாதிக்கு ஆஃப் அண்ட் போயிட்டேன். சரி ஏதாவது இந்த ப்ரமோவில் வர சண்டே எந்த டைமிங்க்கு வருதுன்ற மாதிரி சும்மா போய் பார்த்தேன். அது வந்து ஹாட்ஸ்டாரில் போடுவாங்க, கரெக்டாக டிஸ்னி ப்ளஸில் போடுவாங்க. இந்த டைமிங்க்கு இது நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி, நவ் ஹியர் நவ் அப்படின்ற மாதிரி போடுவாங்க. ஸோ அந்த ப்ரமோலாம் பார்த்து உள்ளே போய் பார்க்குறேன். ரொம்ப அந்த சண்டே போராக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இடையில காலில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னென்னா வந்து ஜெஃப்ரிக்கு வந்து சாச்சனா ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. 100 ஸ்டெப்ஸ் வந்து போட சொல்லி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து கால் வலின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கப்பல இவங்க போய் கேட்டு கால் வலிக்குதா வேணே தான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறேங்க. அவர் செம்ம காண்டாயிட்டாங்க. அதுக்கு வந்து ஜாக்லின் எதுக்கு பண்ணுறாங்கன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. ஜெஃப்ரி எப்போ பார்த்தாலும் ஜாக்லினை பிடிச்சி திட்டுறான். ஆனால் இவங்க போய் சாச்சனா கிட்டே அப்படிலாம் பண்ணக்கூடாது சாச்சனா, பாவம் இல்லை அவன், என்னதான் இருந்தாலும் உனக்கு பர்சனல் இதாக இருந்தால் அதெல்லாம் உள்ளலாம் பண்ணக்கூடாது. அது சாச்சனா உடனே சொல்கிறாங்க, அவன் வந்து பண்ணலன்னு சொல்லியிருக்கணும்ல, அவன் ஏன் பண்ணுறேன்னு சொன்னான், அதனால தான் நான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. பர்சனல் அட்டாக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் சாச்சனா பண்ணது பாதி தப்பு பாதி கரெக்டு தான் சொல்லுவேன். 50 கொடுத்துருக்கலாம், 100 கொடுத்தது கொஞ்சம் ஓவராக தான் இருந்தது. ஆனால் அது ஜெஃப்ரிக்கு தேவைதான் கண்டிப்பாக தேவைதான். ஏன்னா எவ்வளோ பொண்ணுங்களை எவ்வளோ வந்து நீ மாக் பண்ணி பேசியிருக்க. அந்த டாஸ்க் பண்ணும்போது அதாவது உள்ளே மாக்கிங் பண்ணும்போது சாச்சனாவும் தான் இருந்தாங்க. அவங்க என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுடைய எதிரி அவங்க க்ரியேட் பண்ணாங்கன்னா அவங்க என்ஜாய் பண்ணாங்க சாச்சனா. ஆனால் சாச்சனாவுக்கு ஒரு வன்மம் இருக்கும்ல மனசில் ஜெஃப்ரியை பற்றி. இதே தான் டைம் வச்சு செய்யறதுக்கு, அதனால ரொம்ப வச்சு செஞ்சுட்டாங்க. என்ன ஒன்றுனா ஜெஃப்ரி வந்து சாச்சனா சொன்ன மாதிரி 100லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கணும். இதே மற்றவங்களாம் தான் சொல்லியிருப்பாங்க 100 சொல்கிறீங்களா அப்படின்ட்டு. இவர் அது கூட சொல்லலை. ஏன்னா இவருக்கு அந்த இடத்துல வந்து அதை ஈஸியாக பண்ண முடியுன்றது இவருக்கு தெரியும். பண்ணும்போது பெயின் இருக்குன்னா, இப்போது எனக்கு பெயினாக இருக்குப்பா, ரொம்ப வலிக்குதுப்பா, சாச்சனா தானே சொல்ல வேண்டியதானே, நீங்கள் சொல்லலை. அதுவும் வந்து இவர் மேலே ஒரு தப்பு இருக்குது. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இவருக்கு ஒரு அன்பு டீம் இருக்கும்ல, இந்த அன்ஷிதா, ஜாக்லின், இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சௌந்தர்யா இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி 100 கொடுத்துச்சு, நான் பண்ணேன், செம்ம கால் வலிக்குது அப்படின்னா போல அன்ஷிதா கிட்டே இவங்ககிட்டலாம். அப்போ இவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, அவள் வேணும்ட்டுமே தான் 100 கொடுத்தேன்னு சொல்லியிருக்கா, அது இன்னும் அவனுக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு, அவன் ரொம்ப நல்லவன் அப்படி சொல்கிறாங்க அன்ஷிதா. அப்போ நான் ஒன்று கேட்குறேன், உங்களையோ இல்லை சுனிதாவையோ அவன் மார்க் பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? என்கரேஜ் பண்ணி அதே மாதிரி உட்காந்துருப்பீங்களா அன்ஷிதா? நான் கேட்குறேன். சப்போஸ் சுனிதாவை பேசுகிறதோ சுனிதா பாடுறதோ அந்த பையன் மார்க் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் எதிர்க்க பண்ணுறான், சுனிதா எதிர்க்க பண்ணனா சுனிதா கண்டிப்பாக கோவம் வரும். அதே தான் நான் சொல்கிறேன். சௌந்தர்யா எதிர்க்க சௌந்தர்யா மார்க் பண்ணி பேசுங்களேன், சௌந்தர்யா மாதிரி பேசி காட்டுங்களேன், சௌந்தர்யா சிரிப்பாங்க. ஆனால் சௌந்தர்யா இல்லாதப்போ மற்றவங்க எதிர்க்க சௌந்தர்யாவை வச்சு பேசினா அது பேர் மார்க்கிங் தான். அது விளையாட்டுக்கு பண்ணுறது கிடையாது. ஃபன்னு நினச்சி ஒரு விஷயம் பண்ணாங்கன்ற மாதிரி ட்விட்டர்லாம் ட்ரெண்டாச்சு. ஃபன்னே கிடையாது அது. ஃபன் நீ பண்ணுறனா அந்த ஆளை எதிர்க்க உட்கார வச்சு பண்ணு. விஷால் ஸ்டார்டிங்கில் பண்ணார் ரஞ்சித் மாதிரி, இப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறதெல்லாம் வந்து பண்ணார். அதை வந்து நான் அப்போவே சொன்னேன், நீ ஃபன்னாக பண்ணுறனா அவர் ஆப்போசிட்டில் வச்சுட்டு பண்ணணுன்ட்டு. அடுத்த நாள் ரஞ்சித் அண்ணா இருக்கும்போது அதை பண்ணி காமிச்சார், அவர் கை தட்டி சிரிச்சார். இதுதான் என்கரேஜ் பண்ணுறது, என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது. நீ பின்னால் பண்ணுற அந்த பொண்ணு உன் கூடவே அந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகின பொண்ணை நீ பின்னால் பண்ணுறனா அது தப்பு தான். அப்போ அந்த மாதிரி பண்ண ஆட்களுக்கு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் சூப்பர் தான் நான் சொல்லுவேன். ஹோஸ்ட் கேட்கல, அவங்க பொண்ணாவது பண்ணுறாங்களே பண்ணட்டும் அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். இந்த பையனால் பண்ண முடியும், பண்ணிட்டு கால் வலிக்குதுன்னு சொல்கிறான். அப்போ சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு அதான் நான் சொன்ன மாதிரி அன்பு ஃபார்ம் ஆகுதுல்ல. அப்போ அவங்கெல்லாம் வந்து சாச்சனாக்கு எதிரி ஆகிடுவாங்க. அன்ஷிதா, ஜாக்லின், சௌந்தர்யா இவங்களாம் ஆமாம் அவள் வேண்டுமே தான் பண்ணுவா, வேண்டுமே தான் இப்போ இவர் சனிக்கிழமை இதை கேட்கும்போது ஏன் நீ 100 கொடுத்த அப்படின்னு கேட்கும்போது அவன் ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்கும்போது ஜெஃப்ரி சொல்லாததும் தப்பு தான், நீ 100 சொன்னதும் தப்பு தான்ட்டு முடிச்சுடுவார் கதையை. இப்படி தான் போகும், முடிச்சுடுவார். அப்போது அந்த இடத்துல வந்து ஒரு நியாயம், இப்போ ஜெஃப்ரி சைடு நியாயம் இருக்குது, 100 கொடுத்தது தப்பு தான், நியாயம் இருக்குது. ஆனால் அவன் நியாயத்துக்கு பேசுவாருன்றீங்களா நீங்கள்? பொண்ணுக்காக தான் பேசுவார். அப்படியே பேசிட்டோம், இதெல்லாம் பார்த்து பேசிட்டாருன்னா சந்தோஷம்தான். அடுத்து இதுக்கு முன்னாடி நடந்த 2 வாரம் நடந்ததையும் சேர்த்து பேசுங்கன்ற.
பேசினா நல்லா இருக்கும்ல. கண்டிப்பாக இப்போ பேசுவாருன்னு இன்னைக்கு நம்புறாங்க எல்லாம். ஜெஃப்ரிக்காக வந்து ஜாக்லின் பேசுறாங்கல்ல இந்த மாதிரி அப்படின்ட்டு, விஷயம் என்னது அவங்களுக்கு தெரியாதா? சௌந்தர்யா பத்தி அவன் மார்க் பண்ணதெல்லாம் தெரியாது. இவங்களோட வாக்கே அவன் மார்க் பண்ணியிருக்கான், ஜாக்லினோட வாக்கே. இதெல்லாம் போட்டு காமிச்சாதானே ஐயா தெரியும் இவன் எந்த மாதிரி பிறவின்றது வந்து கேர்ள்ஸுக்கு தெரியும்ன்ற. வெளியில நம்மளுக்கு தெரிஞ்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இவர் 4 நாள் தப்பு பண்றாரு, 5ஆவது நாள் நல்லது பண்ணிடுறாரு. வெள்ளிக்கிழமை நான் நல்லவங்க நான் நல்லவங்க நான் நல்லவங்க. அப்புறம் என்ன ஆகுது, அந்த நல்லவன்ற ஃபேஸ் தான் வெளில தெரியுது. இப்போ இந்த ராஜா ராணி டாஸ்கை பொறுத்த வரைக்கும் உள்ள ப்ளே பண்ணாங்கல்ல, உள்ள இவரோட ப்ளே டீமுக்காக சூப்பரா ப்ளே பண்ணார், செம்மையா ப்ளே பண்ணார். ஜெஃப்ரி மாதிரி எனக்கு தெரிஞ்சு என்டர்டைன்மெண்ட்ல வந்து இந்த வாரம் பெஸ்ட் ஜெஃப்ரி வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அந்த அளவுக்கு வந்து இந்த துப்பறிஞ்சு சொல்றதுல இருந்து எல்லாமே நல்லா பண்ணாரு. ஆனா டாஸ்கை தாண்டின்னு இருக்கிற ஜெஃப்ரி வந்து ஒஸ்ட். அதுதான் நான் சொல்வேன். யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பற்றி பரவாயில்ல, ஜெஃப்ரி பற்றிலாம் பேசாது அப்படின்னு நான் பேசுவேன். இன்னொன்று வந்து முத்துக்குமரன் மாதிரி அவரும் வந்து அந்த எப்படி பேசி சமாளிப்பாரோ, ஸோ அந்த மாதிரி இந்த வீக்கெண்ட் டைமில் வந்து ஜெஃப்ரி கூப்பிட்டு பேசும்போது, சார் என்ன சார் அப்படியே விட்டாங்க சார், என்ன அப்படியே இது பண்ணாங்க சார், அப்படியே போட்டாங்க சார் அப்படின்ற மாதிரி. ஏன்னா முத்துக்குமரன் அப்படி தான் அதை பேசி ஃபன்னாக்கிடுவார். ஸோ அந்த விஷயத்தையே நான் போனேன் சார், அந்த ஜாக்லின் பார்த்தோன்னே நான் ரைட்டரா நீங்கள் முடிச்சு விட்டாங்கடா அப்படின்னு நினச்சேன் சார், நினச்சிட்டு அப்படியே விட்டேன் சார். போது அது ஃபன்னாக அப்படியே ஜாலியாக எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி ஜெஃப்ரியும் அப்படியே ஃபன்னாக பேசி ஸோ அதை வந்து ஒரு இதுவாக மாற்றிடுறாரோ ஃபன் ஜோன். அது எது இவர்கிட்டயா? வீக்கெண்ட். ஆமாம் ஆமாம். அது ஆக்சுவலாக ஒரு ஹோஸ்ட்டு பாயிண்ட்டை சொல்லி கேட்கணும். போன வாரம் பாட்டு பாடுறதுக்கு பாயிண்ட்டை சொல்லி கேட்டிங்கல்ல, அந்த மாதிரி கேட்டால் அது நீண்டு போகும். இப்படிதான் பண்ணியா இப்படி பண்ணியாப்பா அப்படின்னும் போது, இல்லை சார் இப்படி போய் அப்படி வந்தேன், அது இப்படி ஆயிடுச்சு சார், சரிப்பா உட்கார், அவ்வளோதான். இவருக்கு வேற சுத்த வரக்கூடாதுல்ல, அதனால வந்து டக்கு டக்குன்னு கட் பண்ணுன்றதுனால அப்படியாப்பா சரிப்பா இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, வாங்க அடுத்து வாங்க பட்டனுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி அப்படி வந்துருவாரு. ஸோ அதனால வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஜெஃப்ரிக்காக கேட்கணும்னா கேட்கலாம். ஆனால் ஜெஃப்ரிக்காக கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவர் வந்து போன வாரம் ஜெஃப்ரி பண்ண தப்பையும் சேர்த்து கேட்கணும். அதை சேர்த்து கேட்டாருன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து மஞ்சரி ஜாக்லின் வந்து ஒரு இது வாட்ச் என்னென்னா வந்து கோட்டை தாண்டிட்டாங்க. ஸோ விஷால் வந்து பிளேட்டை கையில் வச்சுருந்து நான் அப்படியே உள்ளே போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். மஞ்சரி என்ன ஒரு தாட்டில் இருக்காங்கன்னு தெரிய மாட்டேன். திடீர்னு வந்தாங்க, வந்துட்டு அதெல்லாம் தேவையில்லையே, டாஸ்கில் இருக்கும்போது நான் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படி இப்படின்னாங்க. அப்புறமேட்டு என்ன சொல்கிறாங்க, இல்லை பண்ணணும் தான், டாஸ்கில் இருக்கும்போது நான் அப்படிலாம் யார்ட்டையும் சொல்லியே டாஸ்கில் இருந்தால் நீங்கள் போட்டு போய்க்கலாம் அப்படின்னு நான் யார்ட்டையுமே சொல்லியே, எல்லோரும் இதெல்லாம் பர்மிஷன் கேளுன்னு தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப நேரம் அது போயிட்டு ஜாக்லினுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல், சரி நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. வேற எதுவும் பேச முடியாது, லென்த்தாக பேசுகிறாங்க மஞ்சரி வந்து பேசினே. முத்துக்குமரனில் அடுத்த முத்துக்குமரன் பார்ட் 2 அவங்க வந்து அதனால ரொம்ப சுத்த விடுறாங்கிறதுனால அவங்க விட்டுட்டாங்க. ஆக்சுவலி பார்த்தா லாஸ்ட் வீக்கும் இந்த வீக்கும் கம்பேர் பண்ணி தான் வந்து பாய்ஸ் பேசினாங்க. ரயான், விஷால், தீபக், முத்துக்குமரன் இதில் அவ்வளோவா இன்வால்வ் ஆகலை. ஆனால் இவங்க 3 பேர் பேசினாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல, லாஸ்ட் வீக் வந்து ஸ்கூல் டாஸ்க் தானே, ஸ்கூல் டாஸ்கில் இவங்க தான் சமைக்கணும்னு இருந்தது. ஸோ இங்கே கேர்ள்ஸ் வந்து அப்போ அங்கே இருந்தாங்க. ஸோ இங்கே வந்து சமைச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. அதுக்கு டாஸ்க் எதுவும் இல்லை. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நடந்துக்கணுன்றதுனால யாரும் டாஸ்க் கொடுக்கல போல. ஏன்னா கேர்ள்ஸ் தான் இவங்களுக்காகவே சமைக்கிறாங்கன்னும் போது எதுவுமே கிடையாது, 2 வீடும் கலந்துருச்சு. இந்த வாரம் அப்படி கிடையாது. இந்த வாரம் ராணி ஒரு பக்கம், ராஜா ஒரு பக்கம். அப்படி இருக்கும்போது கோடு இருக்குதான். அப்போது நீங்கள் பெர்மிஷன் டாஸ்க் பண்ண வேண்டாம், பெர்மிஷன் கேட்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதுதான் ஜாக்லின் கேட்குறாங்க. போன வாரம் மிக்ஸ்டு இல்லை, போன வாரம் மிக்ஸ்டில் இருந்தோம், சமைச்சோம், எல்லாம் பண்ணோம். இந்த வாரம் தனி ராஜா தனி ராணி தானே. இப்போ டாஸ்க்குன்னு வந்துச்சுன்னா ராஜா ராணி நாட்டை ஆள்றாங்க அப்படின்னா ஓகே, இந்த பக்கம் ராஜா தனியாக ஆள்றாரு, ராணி தனியாக ஆள்றாங்கன்னும் போது அப்போ அங்கே ஒரு கன்ஃபியூஷன் வருது இல்லை. இது கேப்டனாக இருந்தாலே புரியும்ன்றேன். இவங்க படைத்தளபதியாக இருந்து பேசுகிறாங்க, கேப்டனாக இருந்து பேசுகிறாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, பெர்மிஷன் கேட்கணும்னாங்க. அப்புறம் வந்து இவங்களுக்கு அந்த பல்லக்கு தரலன்னு வந்து நீங்கள் டாஸ்க் பண்ணாதான் நாங்கள் இந்த மாதிரி மாற்றிட்டே இருக்கக்கூடாது. ஜாக்லின் கேட்குறது, எனக்கு வாட்டர் இன்சார்ஜ் பொறுப்பு கொடுத்துருக்கீங்க, வரும்போது என்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தண்ணி பிடிக்கல, தண்ணி பிடிச்சி அவங்க பாட்டு விஷால் பாட்டு தண்ணி பிடிச்சி கொடுக்குறாரு, இது சரியில்லை, அப்போ எதுக்கு எனக்கு இந்த பதவியை கொடுத்துருக்கீங்கன்னும் போது தீபக் ஸ்மார்ட் மூவ் பண்ணுறாரு. என்னன்னா போன வாரம் யாரும் கேட்கலையே, வாட்டர் இன்சார்ஜ் நான் தான் இருந்தேன், யாரும் என்கிட்ட கேட்கலையே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அங்கே ப்ளே பண்ணுறாரு. அப்போது நான் என்ன கேட்குறேன்னா, போன வாரம் கலந்துச்சு வீடு, இந்த வாரம் கலக்கலையே, தனித்தனியாக தானே இருக்கீங்க, கேட்கணுமே. பாய்ஸ் அவங்க சைடில் வந்து அவங்களுக்கு ஃபேவராக பேசணும்னு எதிர்பார்க்குறாங்க. பாதி அவங்களுக்கு தான் ஃபேவராக பேசினாங்க மஞ்சரி இந்த டாஸ்க் விஷயத்தில். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க இவங்களை வந்து மஞ்சரியை வந்து பாய்ஸ் சீனதுக்கப்புறம் தான் அவங்க டாஸ்க் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க, பெர்மிஷன் கேட்கணும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் வருது. இப்போ தனக்குன்னு வந்தால் அந்த ரூல்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. மக்கள் வந்து அதாவது ஜாக்லின் இன்சார்ஜஸ்லாம் வந்து கேட்டால் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அது வந்து மஞ்சரி மேலே தப்பு இருக்குது. அந்த மாதிரி அந்த
அந்த வகையில் ஜாக்லின் மேலே எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு கொடுத்த வேலையை தான் அவங்க கேட்டாங்க. வீடு தனித்தனியாக தான் இருக்கணும் போது எனக்கு பர்மிஷன் நீங்கள் கேட்டு தான் ஆகணும். என்கிட்ட வந்து நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா ஸோ வரக்கூடிய நாட்களில் இப்போ பாய்ஸுக்கு மாற மாதிரி கேர்ள்ஸுக்கு திருப்பி மாற்றினாங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கிற வரைக்கும் தான் அதை செய்ய வைக்க முடியும். அவங்க 6 வாரம் செய்ய வச்சுட்டாங்க. அதே 6 வாரம் செய்ய வைக்கணுன்ற ஒரு ஆசை அவங்களுக்கு இருக்க தான் செய்யும். ஸோ எந்த ஒரு விதத்துலையும் அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு இவங்கெல்லாம் யோசிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அது குட்டு தான். ஸோ மேம் இன்றைக்கி ப்ரோமோ வந்துடுச்சு. ஸோ செகண்ட் ப்ரோமோவும் நம்ம பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு ப்ரோமோ மாதிரி தான் செகண்ட் ப்ரோமோ எடுத்துருக்காங்க. செகண்ட் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு ஃபயர் தெறிக்க விடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இருக்குது. சௌந்தர்யாவை வச்சு செய்கிற மாதிரி இருக்குது ப்ரோமோ ஃபுல்லாக. சிவகுமார் கூட 2 பாயிண்ட்ஸ் என்னென்ன மாதிரி இருந்துச்சு. தர்ஷிகா வந்து சொல்கிறாங்க அந்த ப்ரோமோவில் எங்கள் வீட்டு உப்பையும் சேர்த்து தின்னுட்டீங்க, சேர்த்து தரேன், எங்கள் வீட்டு உப்பையும் சேர்த்து தரேன், கொஞ்சமாச்சும் உங்களுக்கு ரோஷம் வரட்டும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இது எப்படி எடுத்துக்க போகிறாரு? எனக்கு 3வது ப்ரோமோ வெடிச்சிருன்னு நினைக்கிறேன். இந்த ரோஷன் தர்ஷிகா ஏன் 2 வாரமா இல்லைன்னு தெரியல. ஆக்சுவலாக கொடுத்துட்டாங்க போல பாய்ஸ் டீம். விஷால் பக்கம் கொடுத்து விஷாலுக்கு முத்துக்குமரன்லாம் கொடுத்ததுனால தர்ஷிகாவுக்கு 2 வாரமா உப்பு இல்லாமல் இருந்திருக்காங்க. ஸோ இப்போ உப்பு பற்றி இவங்க சிவகுமார் கேர்ள்ஸ் டீமுக்காக ஒர்க் பண்ண அளவுக்கு கூட தர்ஷிகா இந்த வாரம் கேர்ள்ஸ் டீமுக்கு ஒன்றுமே பண்ணல. ஸோ கூடிய சீக்கிரம் அவங்க வெளில போயிட்டு 2 உப்பு பேக்கெட்டை வாங்கி உள்ளே அனுப்புங்க, இந்த வீட்டுக்கு ஒன்று. அப்போயாவது ரோஷம் வந்து நான் கரெக்டாக விளையாடுறாங்களா பார்க்கலாம் அப்படின்னு தான் தர்ஷிகாவுக்கு சொல்ல தோணுது. தயவு செஞ்சு எப்படியும் டேடி சாச்சனாவை காப்பாற்றிடுவார். ஸோ அதனால் தர்ஷிகா ஆல் த பெஸ்ட். வெளில போயிட்டு 10 உப்பு பேக்கெட் கூட வாங்கி உள்ளே அனுப்புங்க. ஆனால் அதை சொல்கிறதுக்கு முன்னால் நீங்கள் எப்படி இருக்கீங்கிறது யோசிச்சுக்கணும். 2 வாரமாக நம்ம டீமில் சரியில்லைன்னு சொல்கிறாங்களே. போன வாரம் ஜாக்லின் சொல்லும்போது எல்லாரும் அப்படியே திரும்பி ஜாக்லின் முத்துக்குமரன் கிட்ட உட்காந்து பேசுகிறாங்க. தர்ஷிகா நான் வந்து ஒஸ்ட்டு பர்ஃபார்மரா அப்படின்னும் போது நான் எங்கே ஒரு ஒஸ்ட்டு நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணீங்க, அது வேற மாதிரி பர்ஃபார்ம். அது வந்து குரூப் டாஸ்க் பர்ஃபார்ம் இல்லை, அது வேற மாதிரி பர்ஃபார்ம். சரி அதையாவது விட்டு தொலைஞ்சிங்க. இந்த வாரமாவது பர்ஃபார்ம் பண்ணீங்களா? அதுவும் ஒன்றும் கிழிக்கல. சமையல்காரங்கன்னா சமையல் மட்டும். லாஸ்ட் ராஜாராணியில ஷிவின் கரெக்டாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஷிவினோடது வந்து சரியான நெகட்டிவ் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அப்போ நெகட்டிவ் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆச்சு ஷிவினுக்கு. அவங்க உப்பு போட்டதுனால ஒரு பிரச்சனை வந்தது. ராஜாவுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி தளபதி சாப்பிட்டு பார்க்கணும். அது அவர் சாப்பிடும் போது கரெக்டாக இருந்தது. ராஜாவுக்கு கொடுக்கறதுல உப்பு போட்டு கொடுத்தாங்க. அப்போ இது உப்பா இருக்கு அப்படின்னும் போது அது பயங்கரமா பிளாஸ்ட் ஆச்சு. விக்ரமனோட கேரக்டரும் சூப்பரா பண்ணியிருந்தார். விக்ரமனு தளபதியா நின்று என்ன பண்ண முடியுமோ அசீம் அப்படி அடிச்சிருப்பாரு, வச்சு செஞ்சிருப்பாரு அசீம். அந்த அளவுக்கு அந்த ஒரு சண்டை போயிடுச்சு. யாரை பார்த்தியோன்ற நான் காரி துப்பி கொடுப்பேன் சாப்பிடுவியா அந்த மாதிரிலாம் வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு அந்த இதுவெல்லாம். ஆனா இந்த ராஜாராணி டாஸ்க்கு இருக்கிறதுலயே ஐயோ எப்பா எனக்கு எப்படா இந்த டாஸ்க்கை முடிப்பீங்கன்ற அளவுக்கு இருந்தது. அந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பராக தர்ஷிகா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால உப்பு வந்து எதிர்நாட்டுக்கு தராங்க. ஒருவேளை இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக வச்சு கொடுக்குறாங்கன்னு தெரில. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சிவகுமார் துப்பறிஞ்சு இங்கே சொன்ன அளவுக்கு கூட தர்ஷிகா ஒரு மண்ணையும் பண்ணல. ஒரே ஒரு மண்ணை கூட அவங்க அசைக்கல. காதல் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து இங்கே ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன். தர்ஷிகா வெளில போயிட்டு 10 உப்பு பேக்கெட் வாங்கி வீட்டுக்கு அனுப்புங்க, பிக் பாஸ் வீட்டுக்கு. அதை சரிசமமாக பிரித்து பிக் பாஸ் கொடுத்துருவார். பிக் பாஸ் அதை செஞ்சுருங்க. தர்ஷிகா வெளில போனால் விஷால் ஆர்மியெல்லாம் கோச்சிப்பாங்க. பரவாயில்ல கோச்சிக்கிட்டோம். விஷால் தர்ஷிகாலன்னா சௌந்தர்யா இல்லையா விஷாலுக்கு? என்னங்க அவருக்கு பிடிக்கிற வரைக்கும் அவர் யார் வேணாலும் லவ் பண்ணலாம். ஆனால் அவர் ஒரு கட்டத்தை தாண்டிட்டாங்கன்னா தான் அவர் அவாய்ட் பண்ணிடுவார். அதுதான் இப்போ அவர்கிட்ட தர்ஷிகா கிட்டே சொல்லிட்டாரு, நீ உனக்கு பிடிச்சதை பண்ணு, நான் இருக்கேன், நான் வந்து தோல் கொடுக்குறேன். எப்போ அதை அவாய்ட் பண்ணணும்னு எனக்கு தோணுதோ அப்போ எப்போ எல்லையை தாண்டுதோ நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்றார்ல. அப்போது தர்ஷிகா வந்தாருன்னா சௌந்தர்யா வந்தானா அவரோட ப்ளே தான். இது தர்ஷிகா கிட்ட கனெக்ட் ஆகாமல் இருந்திருந்தா இவர் சௌந்தர்யா பின்னாலே தான் போயிருப்பார். சௌந்தர்யா பின்னாலேயும் பேசுவார், சௌந்தர்யா பின்னாலேயும் போயிருப்பார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து விஷால் பண்ணுவார். அதில் வந்து சிம்பு மாதிரி, ஐயோ சிம்பு நான் அசிங்கப்பட்டு வேணாம். அப்புறம் சிம்பு ரசிகர்கள் நோ சிம்பு ஆல்வேஸ் பெஸ்ட். இல்லை விஷால் ஆர்மி என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ சிம்பு கூட என் கம்பேர் பண்ணுறேன், அதை விட எங்கள் ஆள் மேலே அப்படின்ற மாதிரி சொன்னாலும் சொல்லுவாங்க. தளபதி அந்த மாதிரியா? ஐயோ யார் எப்பா நான் எதுவுமே சொல்லலை, இந்த தம்பி வாயை கலர்றாப்புல வேண்டாம், எஸ்டிஆர் என்னை மன்னித்து விடுங்கள். ஸோ ஓகே மேம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எலிமினேஷன் கேட்கலான்னு வந்தேன், அதுக்குள்ளே நீங்கள் தரிசையான்றீங்க. எனக்கு என்னவோ சாச்சனான்ற மாதிரி தான் தோணுது. ஆக்சுவலாக டபுள் எவிக்ஷன் வச்சு 2 பேரையும் தூங்கினாலும் சூப்பராக இருக்கும். ஒன்று விளையாடாது, ஒன்று ஓவராக பேசுது. 2த்தையும் தூக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும் அப்படி. ஆனால் சாச்சனா இருக்கிறது வந்து ஒரு டைம் வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல பாயிண்ட் எடுத்து கொடுக்குற மாதிரியும் இருக்குது. தர்ஷிகா வைஸ் பார்க்கும்போது கேமும் இல்லை. பவித்ரா சூப்பர் பர்ஃபார்முங்க, அதை சொல்ல மறந்துட்டேங்க நான். பவித்ரா பெஸ்ட். இந்த வாரம் வந்து பவித்ராவுக்கு பெஸ்ட் கொடுத்தே ஆகணும்.
அவ்வளோ அழகா அந்த முதுகு குனிஞ்சு நம்மளால 5 நிமிஷம் குடிக்க முடியாது. அந்த பொண்ணு நடக்குது, உட்காருது. ஆனாலும் அந்த பிளேல இருந்து எப்பயுமே அது மாறவே இல்லை. அந்த ஒரு பாவனை வந்து மாறவே இல்லை. கடைசி வரைக்கும் நடந்துட்டு தான் இருந்தாங்க. அந்த மாதிரி குனிஞ்சு தான் நடந்தாங்க. டாஸ்க் ஓவர் சொன்னதுக்கப்புறம் தான் நிமிர்ந்தே நின்னாங்க அவங்க. நைட்டு டாஸ்க் முடியுது தான், அப்போ நிமிர்றது வேற. ஆனால் டாஸ்க் ஃபுல்லாக அதை கண்டினியூ பண்ணணும்ல அந்த கேரக்டரை. அந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டாக கேரக்டரை கண்டினியூ பண்ணது வந்து பவித்ரா தான். இதில் நம்ம பேசாத 2 பேரை பற்றி யாருன்னா, ராஜாவை பற்றியும் ராணியை பற்றி அதிகம் பேசலை. ஏன்னா அவங்க அதிகமாக ஒன்றும் பண்ணல. ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு வந்தா மாதிரி 2 பேரும் வந்து நின்னாங்க போனாங்க. ஆனால் அவங்களுக்காக ஒர்க் பண்ணவங்க தான் வந்து இந்த வாரத்தில் மேக்ஸிமம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சைடில் வந்து பெஸ்ட்டுன்னு பார்த்தா ஜெஃப்ரி நல்ல கேரக்டர் பண்ணார். ஆனால் கேரக்டர் நல்லா, அதாவது உள்ள நடத்த வேண்டிய விஷயங்கள் கரெக்டாக பண்ணி ஓவராக வாய் விட்டது தீபக். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவரு இந்த வீக்கு பெஸ்ட்டு சொல்லுவாங்க. நான் சொன்ன போன வாரம் விஷயம் சொன்னாங்கன்னா இந்த வாரம் தீபக் சொல்லுவாங்க பாருங்க. ஸோ தீபக் இல்லை ஜெஃப்ரி இவங்க 2 பேர் யாராவது சொல்லுவாங்க. ஆனால் முத்துக்குமரன் சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க 3 பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு பெஸ்ட் தான். கேர்ள்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டீமுக்காக ஒர்க் பண்ணாங்கன்னு பார்த்தா பவித்ராவுக்கு கொடுக்கணும், மஞ்சரிக்கு கொடுக்கணும். மஞ்சரி ஓவராக நடுவில் கன்ஃபியூஸ் பண்ணி விடுனா அவங்க தரமாட்டாங்க. கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து தரவே மாட்டாங்க. அன்ஷிதாவுக்கு தருவாங்க. ஜாக்லினுக்கு சொல்கிறதுக்கு 1% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கேர்ள்ஸ்க்கு எடுத்து கொடுக்குற பெருந்தன்மையே இருக்காது. ஸோ மேக்ஸிமம் சொல்லுவாங்க, ஆனால் அவங்களுக்கு பிடிச்சவங்க தான் சொல்லுவாங்க. பர்ஃபார்ம் பண்ணவங்களை அதிகமாக சொல்ல மாட்டாங்க. இப்போ பாய்ஸில் இருக்காங்கல்ல, அடுத்தடுத்த வாரம் ஒன்று சொல்கிற மச்சான்னு பேசுவாங்களா, அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட அந்த மாதிரி பாயிட்டாங்க கேர்ள்ஸ். டீம் கோஆர்டினேஷன் இல்லாதனால. ஸோ அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் மஞ்சரி சொல்கிறதுக்கு ஒரு 5% வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து ஜாக்லின், அதிகபட்சம் சொல்லணும்னா பவித்ரா தான். பவித்ரா பெஸ்ட்டாக பண்ணாங்க. ராணி பண்ணாதது கூட பவித்ரா பண்ணாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஐயா டபுள் எவிக்ஷன் ப்ளீஸ். டபுள் எவிக்ஷன் ஆமாம், போன வாரமே நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ போன வாரமே எதிர்பார்த்தா டபுள் எவிக்ஷன் இருக்குமான்ட்டு இல்லை. இப்போ வாரம் நெருங்க நீங்கள் ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் கம்மி பண்ணணும். 6 வாரமும் எத்தனை வாரம், 7 வாரம் இருக்கா? 7 வாரத்தில் இத்தனை பேர் இருக்காங்களே. ஆமாம், 2 வாரம் டபுளாக தூக்குனா தான் முடியும். ஆமாம், இல்லைன்னா இந்த வாட்டி 8 பேர் அது 5 பேர் டாப் 5ல இருக்க மாட்டாங்க, 7 பேர் டாப் 5ல இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி 7 பேர் டாப் 5ல போகிறது இந்த சீசனாக தான் இருக்கும் அப்படி அமிச்சாங்கன்னா. ஆனால் தயவு செஞ்சு 2 தூக்கிடுங்க. இந்த வாரம் 2, அடுத்த வாரம் 2 அப்படி தூக்கிடுங்க. நல்லாயிருக்கும். ஓகே, நன்றி. நன்றி.